வள்ளுவர் கோட்டம் அமைத்தார், வானுயர வள்ளுவனுக்கு சிலை எழுப்பினார். வரலாற்றியல் வல்லுநர்கள் பலரும் அவரை வியப்பாக பார்க்கிறார்கள். வான் உள்ள வரையில், வள்ளுவன் சிலை உள்ள வரையில் கலைஞரின் புகழ் நிலைத்து நிற்கும். எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள், ஆனால் கலைஞர் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய பல சாதனைகளை செய்திருக்கிறார். விவேகானந்தர் அங்கே அமர்ந்தார், அதனால் அது விவேகானந்தர் பாறை. எனவே அவருக்கு விவேகானந்தர் இல்லம் என்றெல்லாம் கட்டி இங்கே அகில இந்திய அரசியலை தமிழகத்திலே ஆன்மீகம் என்கிற பெயரால் சனாதன அரசியலை கட்டமைக்க முயன்ற நிலையிலே விவேகானந்தர் இல்லத்தை கை வைக்க வேண்டாம், அதை சீண்ட வேண்டாம், அதை தொட வேண்டாம். நீ விவேகானந்தர் இல்லத்தை அமைத்தால் நான் வானுயர வள்ளுவனுக்கு சிலை எழுப்புவேன். இப்போது ஒரு கோட்டுக்கு பக்கத்திலே பெரிய கோடு போட்டால் பழைய கோடு சின்ன கோடாகிவிடும் என்பதை போல விவேகானந்தா இல்லத்தை அவர் சீண்டவில்லை, தொடவில்லை. உன் அரசியலை நான் தகர்க்கவில்லை, ஆனால் என் அரசியல் அதை தகர்க்கும் என்று வானுயர வள்ளுவனுக்கு சிலை எழுப்பி வரலாற்றை படைத்தார். அதில் உள்ள நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் வள்ளுவன் மீது உள்ள பற்று அல்ல, சனாதன சக்திகளின் அரசியலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் என்கிற நடவடிக்கையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர், அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர். பிரதமர் மோடி அங்கே போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து படம் எடுத்து பார்க்கிற போது வள்ளுவன் தான் தெரிகிறான், வானுயர்ந்து நிற்கிற வள்ளுவன் தான் தெரிகிறான். வள்ளுவன் தெரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிகிறார். யார் இந்த சிலையை நிறுவியது, ஏன் நிறுவினார்கள், இந்த சிலை யாருடைய சிலை, இவர் பெயர் என்ன, இவருடைய புகழ் என்ன, இவருடைய வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் திருக்குறள் உலகம் முழுவதும் தெரிகிறது. வள்ளுவனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. வள்ளுவன் பெயர் உச்சரிக்கப்படுகிற போதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இதுதான் கலைஞர். இப்படித்தான் கலைஞர் பகைவர்களை வென்றார், வீழ்த்தினார். எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்று எனக்கு இருந்த பெரும் வியப்பை சொல்லுகிறேன். எந்த தலைவர்களும் முயற்சிக்காத ஒன்று இந்திய அரசியல் சமூக கட்டமைப்பில் நிலவுகிற தலைமுறை தலைமுறையாய் பிரயோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பில் மிக உச்சமான ஒரு அடையாளம், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள, மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொருவரும் எண்ணி வெட்கப்பட வேண்டிய ஒரு அடையாளம் இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் சேரி இந்தியாவாகவும் ஊர் தெரு இந்தியாவாகவும் இருக்கிறது. ஒரே ஊர் ஊராக இல்லை. அந்த ஊருக்குள்ளே போனால் ஊருக்கு 2 இடம் இருக்கிறது, ஒன்று ஊர் தெரு, இன்னொன்று சேரி. ஆனால் பொது பெயர் ஒரு பெயர் தான். அதுவும் அங்கனூர் தான், இதுவும் அங்கனூர் தான். ஆனால் அதற்கு பெயர் ஊர் தெரு, இதற்கு பெயர் சேரி தெரு. எந்த கிராமமும் ஒரே கிராமமாக இல்லை, இரட்டை கிராமங்களாக இருக்கின்றன. இந்தியா முழுவதும் இப்படி இருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது. ஒரு ஊர் தெருவுக்குள்ளே போனால் அந்த வாழிடத்தில் கூட இதுவெல்லாம் கோனார் தெரு, இதுவெல்லாம் முதலியார் தெரு, இதுவெல்லாம் செட்டியார் தெரு, இதுவெல்லாம் நாடார் தெரு, இதுவெல்லாம் முதலியார் தெரு என்று சாதி வாரியாக தெரு அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலியார் வீடு, செட்டியார் வீடு, நாடார் வீடு என்று கலந்து எந்த கிராமமும் இல்லை. 2 தெரு இருக்கிறது என்றால் அந்த 2 தெருவும் முதலியார் தெருவாக இருக்கும். அங்கே முதலியார் வீடுகள் மட்டும்தான் இருக்கும். பக்கத்தில் அதிலிருந்து தொடங்கும் கோனார் தெரு. அந்த தெருவெல்லாம் கோனார் தெருவாக இருக்கும். இப்படி ஒரு டிசைன், ஒரு ஆர்கிடெக்சர், கிராம அமைப்பு முறை எப்போது தோன்றியது, ஏன் தோன்றியது, யாரால் தோன்றியது? இந்தியா முழுவதும் ஒரே மன்னன் ஆளவில்லை. எப்படி இது ஒரே மாதிரியான கிராம கட்டமைப்பு உருவானது? இந்தியா முழுவதும் ஒரே ராஜ்யம் இருந்ததில்லை. எப்படி இது உருவானது? மனிதர்களுக்கிடையே இப்படி எப்படி வாழிடம் வேறு வேறாக இருக்கிறது, தெரு வேறு வேறாக இருக்கிறது. ஒரு ஊருக்குள்ளே பரியேரி தெரு தனியாக இருக்கிறது, வண்ணான் தெரு தனியாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்வது எப்படி, கலந்து வாழ்வது எப்படி? எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் உருவாக்க முடியுமா?
இதை கனவிலே எண்ணி பார்த்து இதற்கென்று ஒரு திட்டம் கண்டவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே வேறு எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்று. பெரியாரின் பிள்ளை, அண்ணாவின் தம்பி என்பதனால் அவருக்கு அந்த சிந்தனை ஓட்டம். அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. அவர் சேரியில் பிறக்கவில்லை, சேரியில் பிறந்த இழிவு இல்லை, அதனால் எந்த அவமானமும் ஏற்படவில்லை, அதனால் எந்த காயமும் ஏற்படவில்லை. சாதிய பாகுபாடு எல்லோருக்கும் உண்டு, அது வேறு. ஆனாலும் அவர் இதை பற்றி எண்ணி இருக்கிறார் என்று சொன்னால், எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமங்களை அழிக்க முடியாது, இவர்களை ஒன்றாய் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்ல முடியாது. சேரியிலே இருப்பவர்களை எல்லாம் ஊர் தெருவிலே குடியேற்ற முடியாது, ஊர் தெருவில் இருப்பவர்களை எல்லாம் சேரியிலே குடியேற்ற முடியாது என்று எண்ணி பார்த்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நான் பெரியார் பெயரில் சமத்துவபுரத்தை உருவாக்குகிறேன், பெரியார் நினைவு சமத்துவபுரம். இதுதான் அவருடைய கருத்தியலுக்கான உச்சம், அவருடைய சமூக பொறுப்புணர்வுக்கான உச்சம், சமூக நீதி என்கிற சிந்தனைக்கான உச்சம், சமத்துவத்தில் எந்த அளவுக்கு நாட்டத்தோடு இருந்தார் என்பதற்கான உச்சம், பெரியாரின் பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டம், அது ஒரு களம். அது எந்த தலைவர் இந்தியாவில் இதை சிந்தித்திருக்கிறார்கள்? எந்த முதலமைச்சர் இதை சிந்தித்திருக்கிறார்? பெரியார் நினைவு சமத்துவபுரம். எதற்காக? எல்லாம் சேர்ந்து வாழுங்கள். சாதி அடிப்படையில் பிரிந்து தெரு தெருவாக சிதறி கிடக்க வேண்டாம். ஊர் தெரு சேரி என்று பிரிந்து கிராமங்கள் கிடக்க வேண்டாம். சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உளவியல் இந்த பொது உளவியலாக இங்கே மலர வேண்டும். ஒரு புதிய தலைவர் எப்படி உருவாக வேண்டும்? சேர்ந்தே வாழ முடியாது என்கிற நிலை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது. கலந்தே வாழ முடியாது என்கிற நிலை இருக்கக்கூடாது. சேர்ந்து வாழ வேண்டும், கலந்து வாழ வேண்டும், எல்லோரும் மனிதர்களாக வாழ வேண்டும், சமத்துவத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். அதற்கான ஒரு பொது உளவியலை உருவாக்குவதற்கு சிந்தித்த ஒரு புரட்சியாளர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர், சமூக புரட்சியாளர். அதுதான் என்னை அடிக்கடி அவரை பற்றி சிந்திக்க தூண்டும். எப்படி இதை அவர் யோசித்தார், சிந்தித்தார்? எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். இன்றைய தமிழ்நாட்டை அவர்தான் ஒரு சிற்பியாக செதுக்கி இருக்கிறார். கல்வித்தலத்தில், பொருளாதார தளத்தில், அனைத்து தளங்களிலும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பிறரால் போற்றப்படுகிறது, பெருமையாக பேசப்படுகிறது என்றால் அதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்கிற எவராலும் கூட இதை மறுக்க முடியாது. ஏனென்றால் எல்லாம் ஆதாரங்களோடு இருக்கிறது.